மக்களிடம் செல், மக்களை பற்றி அறிந்து கொள், மக்களுக்காக செயல்படுது. இதுதான் பேரறிஞர் அண்ணா, தலைவருடைய முத்தமிழறிஞர் கலைஞரும் எங்களுக்கு சொன்னது. இதுதான் அவங்க எங்களுக்கு போட்டு கொடுத்த பாதை, வழிகாட்டு நெறிமுறை. அந்த அடிப்படையில தான் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல்ல மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதோட பலனை மக்கள் எனக்கு எழுதுற கடிதங்கள் மூலமா நேரடியா அவங்களை சந்திச்சு பேசுறப்பவும் நான் உணர்றேன். எடுத்துக்காட்டுக்கு ஒன்று ரெண்டு சொல்லணும்னா, 2 கடிதத்தை பற்றி சொல்லணும்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த பூரணி என்பவர் தன்னுடைய வீட்டு வாசல் முன்னாடி கழிவுநீர் தேங்குவது தொடர்பாக எழுதியிருந்த மனுக்கு மக்கள் முதல்வர் தீர்வு கண்டோம். அதுக்கு நன்றி தெரிவித்து அவங்க எழுதின கடிதத்துல என்ன சொல்லி அதில் குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, இதய நோயாளியான அவங்களுக்கு தேவையான மருந்துகள் அரசு மருத்துவமனையில் கிடைச்சிருந்தாலும், ஆனால் ஒரே ஒரு மாத்திரையை மட்டும் வெளியிலே வாங்க வேண்டிய நிலை இருக்கிறதாலும் சொல்லியிருந்தார். அந்த மாத்திரையோட விலை ஒரு அட்டை 215 ரூபா. ஒரு நாளைக்கு 2 மாத்திரைன்னு ஒரு மாசத்துக்கு 60 மாத்திரை சாப்பிடணும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கொடுக்கிற 1000 ரூபாய் இதுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறதாகவும், கடந்த 8 மாசமா இந்த தொகையில தான் மருந்து வாங்குறதாகவும் அந்த கடிதத்துல அவங்க சொல்லியிருந்தாங்க. அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த ஜீனி வேதமுத்து என்பவர் எழுதின கடிதத்துல, கடந்த 20 ஆண்டுகளாக செப்பரேட்டாக இருந்த கைலாசபுரம் செட்டியூரணி சாலையை சீரமைச்சு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லியிருந்தார். சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு தலைவர் கலைஞர் சொன்னார். இந்த திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் சொல்லாததையும் செய்வோம், சொல்லாமலும் செய்வோம். பெரிய பெரிய திட்டங்களை மாவட்டத்துக்கு தேவையானதை திட்டமிட்டு செஞ்சுட்டோம். பொதுமக்களோட தனிப்பட்ட கோரிக்கைகளை கேட்டு செயல்படுத்தி கொடுக்கறது மூலமா எல்லோரும் மனநிறைவடையும் ஆட்சியா நம்மளோட கழக அரசு செயல்பட்டு வருது. பல்வேறு நலத்திட்டங்கள் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏதாவது ஒரு பயன் கிடைச்சி அதில் அவங்க பலன் இருக்காங்க. அதே மாதிரி மக்களுடன் முதல்வர் திட்டத்து மூலமா யாருக்கும் எந்த குறையும் இல்லை என்ற நிலையை உருவாக்க நாங்கள் இப்போ பாடுபட்டு இருக்கோம்.